ஸோ அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சது. கரண்ட் அஃபேர்ஸ், நீங்கள் கிளம்பலாம். சார் சில கொஸ்டின்ஸ் இருக்கு சார். தாராளமாக கேளுங்க. ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ள ராக்கெட் இன்ஜின் பேர் என்ன சார்? LMV3 அப்படின்னு சொல்லுவோம். LMV3னா என்ன சார்? லைட் மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் மூலமாக தான் வந்து மனிதர்கள் வந்து விண்ணுக்கு அனுப்ப போகிறோம். ஹேமா குழு கேரள மாநிலத்தில் அமைக்கப்பட்டது ஏன் சார்? கேரள திரையுலகத்தில் பெண்கள் பாலியல் ரீதியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அதை பற்றி ஆராயறதுக்காக போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் எதற்கெல்லாம் குழு ஆரம்பிச்சிருக்காங்க சார்? முக்கியமான பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை, எதுக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைனா அதை புரிஞ்சு அதுக்கான சட்டத்தை ஏற்றணும், அதுக்கான பாலிசி கொண்டு வரணும்னா ஏற்றுவாங்க. வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது சார்? 1921. வாடகை தாய் திட்டம் எத்தனை வகை இருக்கு சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா வாடகை தாய்கள் வந்து இந்த சட்டத்தின் மூலம் 2 வகையாக இருக்கு. ஒன்று வந்து சரகோசின்னு சொல்லுவாங்க, வாடகை தாயை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேணாம், குழந்தைய பெற்று கொடுத்துருவாங்க, மருத்துவ செலவு மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும். இந்த மாதிரி 2 வகை வந்து வாடகை தாய்கள் இருக்காங்க. மருத்துவர்கள் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவர் யார் சார்? ஆர்டி சரீன் அப்படின்றவர் தான் தலைவர். அதுக்கு ஏன் சார் மருத்துவர்களுக்கு மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க? உங்களுக்கு தெரியும், கொல்கத்தாவில் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக வந்து மருத்துவர் வந்து பலாத்காரம் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ இது நாடு முழுக்க இருக்க மருத்துவர்களுடைய சேஃப்டியை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இந்த குழு வந்து ககன்யான் திட்டத்தில் பங்கெடுக்கும் விண்வெளி வீரர்களின் பெயர் என்ன சார்? இது வந்து ஐ திங்க் நம்மளுடைய விவேஸ் கிட்டலாம். விவேஸ் ஐ திங்க் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ. 4th question.